BSNL டவர் வழியா தான் ரிலையன்ஸ் ஜியோ ஆப்ரேட் ஆகுது. எப்படி தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க டவர் வழியா ஆப்ரேட் பண்ற சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சொந்த சர்வீஸ் ஒண்ணு. சத்தீஸ்கர், ஆந்திரால, நார்த் ஈஸ்ட், அதாவது லாபம் அதிகமா வராத இடங்கள்ல எல்லாம் அவங்க டவரே போடல. எங்க கான்சென்ட்ரேஷன் லாபம் நிறைய கிடைக்குமோ அங்க டவரை போட்டு அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரூரல்ல எல்லாம் அவங்க டச் பண்றதே இல்ல. இன்னைக்கு நீங்க லடாக் போங்க, ஹரித்வார் போங்க, ரிஷிகேஷ் போங்க, நார்த் ஈஸ்ட் போங்க, அங்கெல்லாம் யூ கான்ட் கெட் திஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் BSNL தவிர வேற யாருமே நீங்க வாங்க முடியாது. அப்படி ஏதாவது ரிலையன்ஸ்லாம் கிடைக்குதுன்னா அவங்க த்ரூ BSNL தான் இருக்கும். ஸோ டாடா கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, எங்க கிட்ட கமிட்டட் ஸ்டாஃப் இருக்காங்க, நெட்வொர்க் இருக்கு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை பிரைவேட் ஆபரேட்டர்ஸ்க்கு பர்டிகுலர்லி ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு டீம் வித் திஸ் பேக்கேஜ், கட்டண உயர்வு இல்ல, ஏன்னா நாங்க ஏன் கட்டணத்தை உயர்த்தறதுனா இங்க யாரும் லாபத்துக்காக இங்க நடத்தல. ஸ்டார் லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, இன்டர்நெட் கம்பெனி. அது என்னன்னா சேட்டலைட் பேஸ்ல, கேபிள்லாம் கிடையாது, காப்பர் கேபிள் அப்படி அதெல்லாம் தாண்டி, அதையும் தாண்டி இப்போ இது சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல டேட்டா கொடுக்கறது அட்வான்ஸ். இப்போ அவர் தன்னுடைய அந்த கம்பெனிக்கு இங்க ஒரு டைப்பை தேடிட்டு இருக்காரு. அவருக்கு டாட்டாவோட டைப் போடுறதுக்கு பிளான் இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் லேட்டஸ்டா கிடைச்சதா சொல்றாங்க. இன்னும் எனக்கு அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட், அது கிடைச்சிருச்சு அப்படின்ற தகவல் வருது. அப்போ அந்த ஸ்டார் லிங்க்கும் டாட்டாவும் BSNL சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சீப்பா இந்த டேட்டாவை கொடுக்க முடியும். அதாவது ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட முடியாத இடங்கள்ல கூட இன்னைக்கு மலையில, குக்கிராமங்கள்ல, ரிமோட் ஏரியாலாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டு போகலாம். ஸோ டிசைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். BSNL டெவலப் பண்ணலாமா, growth பண்ணலாமான்றது. இப்போ இந்த கட்டண உயர்வு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. 4 நாளைக்கு முன்னால when I was in Delhi BSNL corporate headquarter, I got the reliable information. அன்னைக்கு டேட்ல 2.93 lakh கஸ்டமர்ஸ் MNPல BSNLக்கு வந்திருக்காங்க. பேன் இந்தியா அன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்காங்க. அதுக்கு முதல் நாள் 2 lakhs வந்திருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது. சரியாக ஒரு மாசம் ஜூலை 3ஆம் தேதி இந்த கட்டணத்தை உயர்த்தர முடிவை இவங்க அறிவிக்கிறாங்க. ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து மக்கள் கொதித்தெழலாம். இது யாரோ தூண்டி விட்டது இல்லை. அதாவது ஸ்பான்டேனியஸா ஹேஷ்டாக் கிரியேட் பண்றாங்க, கேம்பெயின். இந்த மாதிரி BSNLக்கு மாறுவோம், இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம்னு சொல்லிட்டு. அப்போ லட்சக்கணக்கில் டெய்லி பேசிஸ்ல 2 வழியில வந்தாங்க BSNL. ஆமா, ஒன்னு MNP வழி. ஏன்னா இப்ப MNP இருக்கு, ஐ கேன் சேஃப்கார்ட் மை நம்பர்.